கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள்லயும் நம்ம மனதின் இளைப்பாறுதல் அப்படிங்கறத குறித்து தியானிக்க போறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ இந்த பாரம் அப்படிங்கறத குறித்து பார்த்தோம்னா, ஒரு பிசிக்கலா ஒரு ஹெவியான பொருளை நம்ம மேல தூக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நமக்கு அது ரொம்ப வலியா இருக்குமோ, அதே போலதான் மனதுல அதிக கவலைகள் பாரங்கள் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளால நிம்மதியா தூங்க முடியாம ஒரு ரெஸ்ட் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இப்ப நம்ம பிசிக்கலா ஒரு சோர்வு வருது, டயர்ட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம தூங்கி எழுந்திரிச்சா அந்த டயர்ட் போயிரும், அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனா மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரம் நம்மள நிம்மதியா தூங்க விடாம, எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண விடாம, எந்நேரமும் அந்த கவலைகளை குறித்தே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த பாரம் அப்படிங்கறத என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்ப இந்த வைத்து விடுங்கள் அப்படிங்கிறது பிரேயர். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றது, நம்ம கவலைகள், பிரச்சனைகள், நம்ம தேவைகள் எதுவா இருந்தாலும் அத ஆண்டவரிடம் சொல்றது ஒரு தீர்வா இருக்கும். அடுத்தது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இப்ப வேதத்துல அநேகரை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுடைய பலவீனங்கள், அவங்க வீழ்ந்த நேரங்கள், அதுல இருந்து ஆண்டவர் அவங்களை எப்படி தூக்கி எடுத்தாரு, அவங்க சோர்ந்து போன நேரங்கள்ல அவங்களை எப்படி ஆண்டவர் கம்ஃபர்ட் பண்ணாரு அப்படிங்கறத குறித்தெல்லாம் நம்ம வேதத்துல நிறைய சாட்சிகளை குறித்து வாசிக்கிறோம். அடுத்தது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அப்போ நமக்கு உள்ள இருக்கிற பாவமான காரியங்களோ இல்ல குற்ற உணர்வோ இல்ல வேற எந்த போராட்டமா இருந்தாலும் அதை தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இப்போ விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது எப்படி அப்படின்னா, வேத வசனத்தின் மூலியமா ஆண்டவர் ஒரு வசனத்தை இல்ல ஒரு வாக்கு தத்தத்தை நமக்காக தர்றாரு. அப்போ அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வாக்கு தத்தம் நம்மளை தாங்கி நடத்துது. நம்ம சோர்ந்து போகும்போது ஆவியானவர் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. நான் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை நம்ம மேலும் ஓடுகிறதற்கு அது ஏதுவா இருக்கிறது. அப்படியேதான் நம்ம ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமையாவை குறித்து வாசிக்கிறோம். 18வது வசனம், ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப எப்படி விசுவாசித்தார் அப்படின்னா, அடுத்த வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்ப அவங்களுடைய பிசிக்கல் இன்னபிலிட்டிஸ அவர் எண்ணாதிருந்தார். அடுத்த வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எந்த அளவும் அவிசுவாசம் இல்லாம அதை விசுவாசிச்சாரு. அடுத்தது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ ஃபர்ஸ்ட் அவரோட பலவீனங்கள் அவர் எண்ணல,
இது சாத்தியமா இந்த விஷயம் அப்படிங்கறது, இல்ல சாத்தியம் இல்லையா அப்படிங்கறது குறித்து எண்ணாம ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மட்டுமே நம்பி அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமையா பெற்றுக்கொண்டார். அதே போலதான் இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இப்ப நம்மளும் மனதுல ஒரு அமைதி இல்லாம யார்கிட்டயாவது நான் இதை ஷேர் பண்ணா நல்லா இருக்குமே, எனக்கு யாராவது ஆறுதலா என் பக்கம் நின்று எனக்கு கம்ஃபர்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்மளும் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லும் போது, அதை தெரிவிக்கும் போது அவர் தருகிற வார்த்தையின் மூலியமாக அந்த இளைப்பாறுதலை, அந்த கம்ஃபர்ட்டை பெற்றுக்கொள்ளுகிறோம். இத பத்தி இன்னும் வேதத்தில் உள்ள ஒருத்தங்க மூலியமா நம்ம இன்னும் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்களுக்கு இருந்த அவங்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம கடைசி லைன் வாசிச்சோம்னா, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அப்ப அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத ஒரு சகோதரி இந்த சமூகத்துல எவ்வளவு தூரம் அவங்க பாடுகள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது சகோதரிகளாகிய நமக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த பாரமான சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க லைஃப்ல நடந்த அந்த விஷயங்களை நம்ம 3 ஆர் இங்கிலீஷ் அல்பபெட் இருக்கு இல்லைங்களா, அதுல 3 ஆர் 3 டி அத அப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தத நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், அன்னாள் அம்மாவோட கணவர், அவர் பேரு எல்கானா. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 8வது வசனத்துல அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இது ஒரு சொல்யூஷன் கிடையாது, ஒரு ஆல்டர்னேட். அப்போ இதுக்கு அந்த அம்மா she didn't reply. first R, she didn't reply. அவங்க எதுவுமே சொல்லல. அடுத்ததா பெனினாள் அப்படிங்கிறவங்க அவங்கள அவமானப்படுத்துறாங்க. அந்த பெனினாள் அவங்கள குறித்து 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இவள் அவளை மனமடி வாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். சோ சாப்பிடாம அந்த அம்மா அழுது கொண்டிருக்கிற அளவுக்கு அப்படி அந்த அம்மா மனமடி வாக்குவாங்களாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கூட லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். சில வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நம்ம சாப்பிடாம அழுது கொண்டிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்ப பெனினாள் அப்படி பண்ணும்போது அந்த அம்மா, அன்னாள் அம்மா, she didn't react. second R, அவங்க அப்படி பண்ணும்போது she didn't react. அடுத்ததா அந்த அம்மா சர்ச்சுக்கு போறாங்க பிரேயர் பண்றதுக்கு. அங்க ஏலின்னு ஒரு ஐயா, அவங்களும் அந்த அம்மாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ she tells the reason. அந்த அம்மா எதுக்காக இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரீசனை சொல்றாங்க. அப்போ 1 சாமுவேல் 1:15 நம்ம வாசிக்கிறோம், அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏலியா கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க. சோ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க கணவர்கிட்ட அவங்க ரிப்ளை பண்ணல. அடுத்து பெனினாள் அம்மா அவங்கள ஹர்ட் பண்ணினப்போ அவங்க ரியாக்ட் பண்ணல. அடுத்ததா அந்த ஏலியா அவங்கள பேசினப்போ அவங்க ரீசனை சொல்றாங்க. அதுக்கு 1 சாமுவேல் 1:17 நம்ம வாசிக்கிறோம், அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். சோ அந்த ஏலியா ஒரு ஊழியக்காரரா இருக்கிறனால ஆண்டவருடைய வார்த்தை அவர் மூலியமா அந்த அம்மாவுக்கு கிடைக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வசனம், அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. சோ ஆண்டவருடைய சன்னதியில அவங்க போய் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, அதாவது உமன் வித் சாரோஃபுல்
சாரோஃபுல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஆவியில அவ்வளோ கலங்கி போயிருந்த சூழ்நிலையில அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்றாங்க. இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கவலைகள் எல்லாம் ஊற்றி விடுறாங்க. அப்போ ஆண்டவரோட வார்த்தை அங்கிருந்த ஊழியக்காரன் மூலமா அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த கம்ஃபர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆண்டவருடைய வார்த்தையில அந்த இளைப்பாறுதல், ரெஸ்ட், அவங்க மனதுக்கு ஒரு அமைதி அந்த வார்த்தையில கிடைச்சிருச்சு. அதனால அவங்க அப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் 1 சாமுவேல் 1:20 வாசிக்கிறோம். சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி. அப்ப அவங்க போய் கொஞ்ச நாள் ஆகுது. ஆனா அந்த சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் அப்ப வந்திருந்தது அப்படின்னா இந்த வார்த்தை அந்த அம்மாவை நிச்சயமா தேற்றி இருக்கும். அதை பிடிச்சுதான் அந்த அம்மா நின்றுப்பாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. குழந்தை பிறக்குது. அதே 20 கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அப்ப மன கிளேசமுள்ள ஸ்திரீயா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அவங்க இருதயத்தை ஊற்றி விடுறாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. அதனால அவங்க துக்கமுகமா இருக்கல. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. இத நம்ம வாழ்க்கையோட நம்ம பொருத்தி பார்ப்போம். இப்ப ஆண்டவர் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை குறித்திருக்கிறாரு. அதுல நமக்கு போராட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 3D சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைல்யூஷன், அதாவது அதை இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனைகள் தருவாங்க நம்ம கூட இருக்கிறவங்க. அதை நம்ம செய்யறது மூலியமா அந்த ஒரிஜினலா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த முழு திட்டத்தை நம்மளால செய்யக்கூடாம போகலாம். அடுத்ததா டிஸ்ட்ராக்ஷன், அதுல இருந்து நம்மள திசை திருப்பி விடுகிற ஒரு காரியம். அதாவது இப்ப பெனினாள் அவங்க அன்னாள் அம்மாவுக்கு பண்ணின டிஸ்ட்ராக்ஷன். அவங்க ஹர்ட் பண்ணும்போது அந்த அம்மா அத வார்த்தைகளையே நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. அதே மாதிரி அவங்க கணவர் மூலியமா அவங்களுக்கு டைல்யூஷன், அதாவது அது இல்லைன்னா என்ன, இது இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியம். ஆனா அந்த அம்மா தெளிவா இருந்த ஒரு விஷயம் டெஸ்டினேஷன். அவங்க தன்னுடைய இலக்கு என்ன அப்படிங்கறது, தனக்கு ஒரு பிள்ளை வேணும். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, இப்ப தனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படிங்கறதுல அவங்க அந்த டைல்யூஷனையோ டிஸ்ட்ராக்ஷனையோ பொருட்படுத்தாம அவங்களுடைய டெஸ்டினியில அவங்க தெளிவா இருந்ததுனால ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு தேவையோ இல்ல ஒரு கவலையோ இருக்கும்போது அதை நம்ம மனுஷங்க கிட்ட, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளோட வெல்விஷர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனா அவங்களும் நமக்கு கம்ஃபர்டிங்கான வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களும் போராட்டத்தோட இருக்கிறவங்க தான். சோ அதனால ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கறது நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்க முடியும். இன்னொன்னு அன்னாள் அம்மா பண்ணின விஷயம் பொருத்தனை. நீங்க பொருத்தனை பண்ணும்போது நம்மளால செய்யக்கூடிய காரியத்தை நிதானித்து நம்ம பொருத்தனை பண்ற மாதிரி இருக்கணும். ரோமர் 8:26-27 வாசிக்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஆவியானவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஜெபிப்பது நமக்கு நல்லது. இதுவரைக்கும் நம்மளோட போராட்டங்கள் எல்லாம் நம்மளே எப்படி அதை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவ்வளவு நாள் ஆண்டவரை தேடாம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இதுவும் சரியான நேரம்தான். இப்போ நம்ம பிலிப்பியர் 3:13 நம்ம வாசிக்கிறது படி, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இப்ப இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னானவைகளை நாடி, உங்களுக்கு இருக்கிற ஒரு குற்ற உணர்வோ இல்ல ஒரு பயமோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோ எதுவா இருந்தாலும்
அதை மறந்துட்டு முன்னானவைகளை நாடி ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். உங்களை பலவீனப்படுத்தணும் இல்ல உங்களை சோர பண்ணணும் அப்படின்னா மனுஷங்க ரெண்டு விதமா செய்வாங்க. ஒண்ணு, நீ எல்லாம் எதுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா உன்னால அப்படின்னு சொல்லி சோர பண்ணுவாங்க. இல்லைன்னா மத்தவங்கள உங்க முன்னாடி பெருமையா பேசி உங்களை சோர பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஏதோ உயர்ந்தவங்க மாதிரி, நீங்க ஏதோ ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி பேசி உங்களை சோர பண்ணுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்க பேசுற அந்த விஷயங்களை கவனிக்காம அண்ணாளம்மாவை போல நம்மளோட இலக்கு என்ன அப்படிங்கறதுல நம்ம தெளிவா இருந்தோம்னா அந்த இலக்க ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வது நிச்சயம். இதேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிலுவையின் பாதையில பார்த்தோம்னா அவரை வேதனைப்படுத்தினவங்க இருந்தாங்க, நீங்க இதெல்லாம் போக வேண்டாம்னு சொல்றவங்களும் இருந்தாங்க, நம்ம வாசிச்சிருக்கோம். அப்படி அவருக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த சிலுவையின் பாதையை ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அந்த சிங்காசனத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். மத்தேயு 11வது அதிகாரம் 29, 30 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த நுகம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாட்டு வண்டியில ஒரு உட்டன் ரெட்டை மாட்டு வண்டியில ஒரு உட்டன் பீஸ் அந்த ரெண்டு மாட்டோட கழுத்துலயும் வச்சிருப்பாங்க. அது வண்டியோட அட்டாச் ஆயிருக்கும். சோ அந்த மாடுகள் பார்த்தோம்னா ஒண்ணு நல்ல ஸ்ட்ராங்காவும், ஒண்ணு கொஞ்சம், ரெண்டும் நல்ல ஈக்குவலி ஸ்ட்ராங் தான். ஆனா கொஞ்சம் அந்த பலமான மாட்டோட சப்போர்ட்டிவா போற மாதிரியான ஒரு மாடை அவங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த வண்டியோட அந்த மாடு இணைஞ்சு இந்த வண்டியை இழுத்துட்டு போறது, அந்த உட்டன் பீஸ்க்கு பேர் தான் நுகம். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய போராட்டமான பாதையில அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நான் இருந்தேன், இந்த நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏற்கனவே அவர் அந்த நம்மளுடைய போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டனால அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. இப்ப அவர் அண்டை அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளும் போது, இந்த 29வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ ஒரு போராட்டமான சூழ்நிலை வரும்போது அது ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி வர்றது அப்படிங்கறத ஆண்டவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குது. இப்ப மனுஷங்க இப்ப அண்ணாள் அம்மாவே பெனினாள் அம்மாவை பேசுறாங்க அப்படிங்கறத மத்தவங்க கிட்ட சொல்லி இருந்தா மத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவளுக்கு குழந்தை இருக்கு உனக்கு இல்லன்னு பொறாமன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாவோட கவலையை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் அங்க இருந்திருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. சோ நம்மளுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடம் சொல்லி அவரிடமிருந்து நம்ம அதுக்கு சொல்யூஷனை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத, இப்ப ஒரு விஷயம் இருக்கு, ஒரு தேவை இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம். இப்ப நம்ம பிள்ளைகளோட தேவையா இருக்கலாம், பிள்ளைகளோட ஃபியூச்சரா இருக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டுற விஷயம், இல்ல ஒரு பொருள் வாங்கலாமா. சோ எதுவா இருந்தாலும் அதுக்கான ஆலோசனைய ஆண்டவரிடமிருந்து கேட்டு நம்ம அத அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும் போது அது ஒரு பேர்டனா இல்லாம நம்ம ஆத்துமாவுக்கு அது இளைப்பாறுதலை தருகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாள்லயும் மனதின் இளைப்பாறுதல் அப்படிங்கறத குறித்து நம்ம தியானித்தோம். இளைப்பாறுதலுக்காக நம்ம அநேகர் யோசிச்சிருப்போம், எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் அப்படியே ரிலாக்ஸ்டா, அதாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே போய் இருந்துட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பேர்டனான சூழ்நிலைகளை நம்ம எல்லாருமே கடந்து போயிருப்போம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதா நமக்கு உண்மையான மன அமைதியை தரக்கூடிய விஷயம். அந்த தீர்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்வது ஒரு நிரந்தர இளைப்பாறுதலை நம்ம மனதுல தருகிறது. அப்படியே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்க ஆத்துமாக்களையும் இளைப்பாறுதலை தந்து உங்களை வழிநடத்துவாராக. நம்ம ஜெபிக்கலாம்.
அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஆத்துமாக்கள்ல இளைப்பாறுதல், அமைதி இல்லாம போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் இந்த நாள்ல அவங்க உம்மிடமாக வரும்போது உம்முடைய வேத வசனத்தின் மூலியமாக ஆண்டவரே அவங்களுக்கு நீர் இளைப்பாறுதலை தர ஆண்டவரே தயாரா இருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி வர ஒவ்வொரு சகோதரிக்கும் கிருபை செய்யுங்கப்பா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி உண்மை தேடி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்க நீ தயவாய் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே கூட இருங்க, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.